guys, இந்த வீடியோவில் டாப் 5 அப்கமிங் 125cc பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 5 பெஸ்ட்டான அப்கமிங் 125cc பைக்ஸில் எது உங்களுக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட்பில்லியன் 125. ஹஸ்கவர்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஃபேமஸான ஒரு மாடல் இல்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 250cc இந்தியாவில் இருக்குது. அந்த அளவுக்கு சேல் இல்லை, மார்க்கெட் கேப்பும் அந்த அளவுக்கு கிடையாது. 125cc கொண்டு வந்தாலாவது ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட்டா ஒரு நல்ல சேல் இருக்கும் அப்படிங்கிறத ஹஸ்கவர்னா யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் 125cc மாடல் வரப்போகுது. ஆனால் அதுலேயுமே வந்து ஸ்வெட்பில்லியன் மாடலில் மட்டும்தான் வரும், வெட்பில்லியனில் வராதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாடலோட ப்ரைஸ் நம்ம 1,60,000 1,75,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ரீமியமான 125cc தான் இருக்க போகுது. நல்ல ஒரு இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், இதை விட பெஸ்ட்டான விஷயம் நல்ல மைலேஜ் ஓரியன்டான பைக்காகவும் வரப்போகுது. ஏன்னா இந்தியாவில் 125cc அப்படிங்கும் போது டெஃபினட்டாக ஒரு 50 km/h மைலேஜ் வந்து நமக்கு கொடுக்கணும். இந்த மாடல் அட்லீஸ்ட் 45 km/h மைலேஜ் வந்து கொடுக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய 250cc ஹஸ்கவர்னா பைக்கோட சேம் எக்ஸாக்ட் டிசைன் தான் இருக்கும். பட் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க. சிங்கிள் சேனல் ABS இருக்கும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்க போகுது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அப்ரைட்டான ஹேண்டல் பார்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான டயர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஒரு பெஸ்டான லைட்டிங் செக்ஷன், சர்க்குலரான LED ஹெட்லைட், LED டெயில் லைட், LED இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டான மாடலாக இருக்குங்க ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட்பில்லியனை பொறுத்த வரைக்கும். அண்ட் உங்களுக்கு வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அண்டர் 150 kg தான் இருக்க போகுது. சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹஸ்கவர்னாவோட ஸ்வெட்பில்லியன் 125 மாடல் ரொம்பவே வந்து பெஸ்ட் மாடலாக இருக்கும். ப்ரைஸ் மேபி ஒரு 1,50,000 கம்மியாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் 1,60,000 மேலே தான் வந்து ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட நிஞ்சா 125. குளோபல் மார்க்கெட்டில் நிஞ்சா 125 இருக்குங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த நிஞ்சா மாடலில் 125 கொண்டு வரல. மேபி அப்கமிங் இந்தியாவில் நிஞ்சா 125 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக். நிஞ்சா மாடல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லி ஃபேட் ஒரு ட்ராக் ஓரியன்டான மாடல். ஆனால் 125cc வந்துச்சுன்னா சிங்கிள் சிலிண்டரில் தான் வரும். அப்படி சிங்கிள் சிலிண்டரில் இந்தியாவில் எந்த பைக்குக்கு காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெருசாக நம்ம சொல்கிற அளவுக்கு 125cc ஃபுல்லி ஃபேட் பைக்ஸ் இல்லை. மேபி அப்கமிங்கில் யமஹா ஏதாவது R125 இல்லாட்டி வந்து உங்களுக்கு KTM RC 125 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கும். பட் ரொம்ப வருஷமா இந்தியாவில் நிஞ்சா 125 லான்ச் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிஞ்சா 125 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜினில் வரப்போகுது. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டல் பார்ஸ் அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஹாலோஜன் பல்பில் தான் இண்டிகேட்டர்ஸ், லைட், அதுக்கப்புறம் ஹெட்லைட்டாக இருக்கட்டும், டெயில் லைட் எல்லாமே இருக்க போகுது. சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்குங்க. கவாசகி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக் ஓரியன்டட் பைக்ஸ் தான் அவங்க கிட்ட ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதில் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் லீனில் நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரியான ரைடிங் பொசிஷன் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 42 km/h மைலேஜ் வந்து தாராளமாக இந்த பைக்கால் கொடுக்க முடியும். ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் உங்களுக்கு 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அதாவது ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஃபங்க்ஷனில் இருக்காது. ட்வின் LED ஹெட்லைட்ஸ் மேபி வந்து கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து இதில் ஹாலோஜன் பல்ப் தான் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கவாசிக்கு லான்ச் பண்ண வெர்சஸ் X300லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜன் லைட்டிங் செக்ஷன் தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நிஞ்சா 125லையும் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான மாடல். அதுலேயும் ஹாலோஜன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் ப்ரைஸுங்க முக்கியமான விஷயம். ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1,65,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்ரிலியாவோட RS 125. RS 125 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக் ஓரியன்டான பைக் தான். இதுவும் ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக். RS 125 உங்களுக்கு RS 457ஓட ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் RS 150 மாடல் இருக்கு. அதோட ஒரு ரெப்ளிகாவாக கூட இருக்கலாம் RS 125. உங்களுக்கு ட்வின் LED ஹெட்லைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாமே LEDயில் இருக்க போகுது. 124.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜினில் வரும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நல்ல கிளிப் ஆன் ஹேண்டல் பார்ஸ் வந்து இருக்க போகுது. சூப்பரான ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்கும். சிட்டியில் டிராஃபிக்கில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல டயர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அலாய் வீல்ஸ் வந்து இருக்க போகுது. ஆப்ரிலியாவோட அந்த RS 125 டெஃபினட்டாக நான் எதிர்பார்க்குற ஒரு பெஸ்ட் பைக் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் நாலாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட 125 XSR 125 வரும் அப்படிங்கிறது நான் வந்து யோசிக்கிற விஷயம். XSR மாடல் இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 155 மாடல் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மேபி
கூடிய சீக்கிரம் 125cc லான்ச் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். இப்போதைக்கு Yamahaல 125cc அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து மோட்டார் சைக்கிள்ஸில் இல்லை. உங்களுக்கு ஸ்கூட்டர்ஸில் நிறைய 125cc இருக்குது. இந்த XSR 125 வந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய 155யோட சேம் டிசைன் தான் இருக்க போகுது. நல்ல ஒரு இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், 50க்கும் மேலே உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது இந்த XSR 125 வந்து கொடுக்க முடியும். அண்ட் உங்களுக்கு சர்க்குலரான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS, இந்த மாதிரி ஓரளவுக்கு கொடுக்குற பணத்துக்கு வேல்யூ ஃபார் மணியா இந்த XSR 125 வரும். எவ்வளோ பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,45,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி இன்னும் கம்மியாக கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஃபீரோ 125 இல்லாட்டி RTR 125. டிவிஎஸ் அப்கமிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான 125cc லான்ச் பண்ணுறாங்க. அது மேபி ஃபேரோ 125 இருக்கலாம், இல்லை அப்பாச்சி மாடல்லே உங்களுக்கு RTR 125 கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக RTR 125 லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் RTR 125 கிடையாது, ஃபேரோ 125 இப்போதைக்கும் அஃபிஷியல் பண்ணல. மேபி அப்கமிங்கில் லான்ச் பண்ணலாம். லான்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக 1 lakh rupees உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்கலாம். இப்போ வந்து ரைடர் 125 இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஈக்குவலான ஒரு பிளேஸில் தான் உங்களுக்கு வந்து அப்பாச்சி RTR 125 லான்ச் பண்ணுவாங்க. 125cc இருந்தாலும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS வந்து வரும். அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், நல்ல மைலேஜ் 55 km பட்ட மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் நம்ம டிவிஎஸோட 125cc மாடல்ஸை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பைக் எதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.